ஆரணியில் புதிய நீதி கட்சியின் நிறுவனர் ஏசி சண்முகம் செய்தியாளர்கள் சந்திப்பில் கரூர் சம்பவத்தில் விஜய் மீதும் காவலர்கள் மீதும் எந்த தவறும் இல்லை, இனி இதுபோல சம்பவங்கள் இருக்கக்கூடாது என்றும் இனி நடைபெறும் பொதுக்கூட்டங்கள் திறந்தவெளி மைதானத்தில் நடைபெற வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி ஏசிஎஸ் நகரில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகம் வளாகத்தில் புதிய நீதி கட்சியின் நிறுவனர் ஏசிஎஸ் சண்முகம் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர் சந்திப்பில் கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு வருத்தங்கள் தெரிவிக்கப்பட்டது. மேலும் 41 நபர்கள் உயிரிழப்புக்கு விஜயோ அல்லது காவல்துறையோ குறை சொல்ல முடியாது என்றும், குறுகிய இடத்தில் அதிகமாக கூட்டம் சேர்ந்ததிலும் விஜய் பல மணி நேரங்கள் தாமதமாக வந்ததால் மக்கள் குடிநீரின்றியும் காற்றோட்டமின்றியும் சம்பவம் நடைபெற்றது. இதற்கு எதிர்க்கட்சிகள் சிபிஐ விசாரணை என்ற கேள்விக்கு, இந்த சம்பவம் யதார்த்தமாக நடந்ததும் ஒரு இடத்தில் மக்கள் கூட வேண்டிய அளவை விட கூடுதல் கூட்டம் சேர்ந்ததினால்தான் வந்தது என்றார். மேலும் இனி இதுபோல சம்பவங்களை தவிர்க்கும் வகையில் திறந்த வெளியில் பொதுக்கூட்டங்களை நடத்தப்பட வேண்டும் என்றார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் புதிய நீதி கட்சி நிர்வாகிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடுவார்கள் என்று ஆரணி செய்திகளுக்காக குடும்பத்துக்கு ஆதரவு. கரூர் சம்பவம் என்பது ஒரு 10,000 பேர் நிற்க வேண்டிய இடத்தில் 30,000 பேர் 40,000 பேர் சேரும்போது, பிறகு விஜய் அவருடைய வாகனமும் அதற்கு பின்தொடர்ந்த வாகனங்களால் மக்கள் தள்ளப்பட்டுகிறார். ஒன்று காலதாமதம் ஒரு காரணம். காரணம் வாகனம் உள்ளே வரும்போது 6 மணி நேரம் 8 மணி நேரம் தண்ணீர் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு வாகனங்கள் உள்ளே நுழையும்போது 3 நெரிசல்கள் வருகிறது. அதனால் வந்த சம்பவம் தானே தவிர விஜய் மீது எந்த தவறும் இல்லை. அதே போல் காவல்துறை மீதும் தவறுமில்லை. காவல்துறையை பாதி பேருக்கு மேலே அனுமதிக்கவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய தொண்டர்கள் தகராறு செய்வார்கள். ஆகவே இந்த சம்பவம் இது ஒரு முன்னுதாரணமாக அமைந்திருக்கிறது. இந்த தமிழ்நாட்டிலே துரதிர்ஷ்டவசமான ஒரு நாள் 41 குடும்பங்கள் இன்று தத்தளித்து கொண்டு இருக்கிறது. அவர்களுக்கு புதிய நீதி கட்சியின் சார்பில் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இனி வழக்கு மன்றத்திலே இருக்கிறது, மதுரை அமர்விலே இருக்கிறது. ஆகவே இனி சாலையிலே மக்களை சந்திப்பதை தவிர்த்து ஒரு மைதானத்தில் சந்திக்க வேண்டிய வாய்ப்பை இனி தமிழக அரசும் காவல்துறையும் எடுக்க வேண்டும். அப்போது என்று சொன்னால் ஒரு மைதானம் என்னும் போது திடல் நிரம்பி இருக்கும்போது அதற்கு மேல் உள்ளே போவதற்கு தொண்டர்கள் தயங்குவார்கள். தெருவிலே மாட்டிக்கொண்டதனால் 6 மணி நேரம் 7 மணி நேரம் மாட்டிக்கொண்டதனால் தண்ணீர் இல்லாமல் நீர் சத்து குறைந்து மயக்கமடைகின்ற நிலைமை அதற்கு மேலே கீழே விழுந்து அது போன்ற பிரச்சனை வருகிறது. இனி மைதானங்களிலே பொதுக்கூட்டங்களோ அல்லது ஊர்வலங்களோ அல்லது நிகழ்ச்சிகளோ அங்கு நடத்த வேண்டிய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும். எதிர்கட்சியெல்லாம் இப்போ சிபிஐ விசாரணை கேட்குறாங்க. புதிய கட்சி நிலைப்பாடு எதிர்கட்சிகள்லாம் சிபிஐ விசாரணை புதிய கட்சி நிலைப்பாடு என்ன? சிபிஐ என்ற வழக்குக்கு இதற்கு அர்த்தமே இல்லை. 1. 2, இது யாரும் திட்டமிட்டு செய்யப்படவில்லை என்றுதான் என்னுடைய கருத்து. நான் தான் இதற்காக ஒரு 10,000 பேர் இருக்கிற இடத்திலே 10,000 பேரும் அணிவகுத்து சாலையும் குறுக்கே நின்று நிற்கிறார்கள். வாகனம் உள்ளே வரும்போது தள்ளப்படுகிறார்கள். தள்ளும்போது ஒருவருக்கு ஒருவர் மேலே விழுந்துதான் அது இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. ஆகவே இது யார் மேலும் குற்றம் சூழலை சந்தர்ப்ப சூழ்நிலை தான். காவல்துறை தடுத்திருந்தால், உள்ளே வரக்கூடாது என்று தடுத்திருந்தால் விஜயுடைய இயக்கத்தினுடைய தொண்டர்கள் தகராறு செய்திருப்பார்கள். அதே போன்று குறிப்பிட்ட இடத்திற்கு 3-4 வாகனங்கள் வரும்போது மக்கள் தள்ளப்படுகிறார்கள். இது தற்செயலாக நடந்த சம்பவமே தவிர வேறு. இப்போ அவர் எடப்பாடி கூட்டத்தில் விஜய் கொடி காட்டுறாங்க. அப்போ திருவண்ணாமலை இதுக்கெல்லாம் இந்த ஆர்வத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. தேர்தல் நேரத்தில் தான் இது முடிவாகும். நாளை பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அதனுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சுற்றுப்பயணத்தை துவங்குகிறார்கள். பிரச்சார நிகழ்ச்சிகள், பிரச்சார பொதுக்கூட்டங்கள், அதிலே தேசிய ஜனநாயக கூட்டணியில் எனக்கும் அழைப்பு வந்திருக்கிறது. நானும் நாளை மதுரையிலே சென்று அந்த துவக்க நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறேன். வரும் சட்டமன்ற தேர்தலில் ஆரணி தொகுதியில் புதிய நீதி கட்சி போட்டியிட வாய்ப்பு இருக்குதா? வாய்ப்பு இருக்கலாம். புதிய நீதி என்னுடைய சார்பிலோ என்னுடைய குடும்பத்தின் சார்பிலோ இந்த தேர்தலில் போட்டியிட